சில விஷயங்களை நாம் சொல்ல வேண்டிய பெரிய அளவில் உலகளாவிய அரசியல் பேசிட்டு இருக்கிறது அகில இந்தியா மாநாடு நடக்கும். நம்முடைய இந்த மாவட்ட மாநாடு குறித்து இருப்பாரு ஜூலை மாதம் 18, 19ஆம் தேதி கோவையில் மாநில மாநாடு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்கள் குறிப்பாக பிரதிநிதிகள் கொண்ட இங்கேருந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. சென்னையிலிருந்து கோவை, சென்னை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை, தேனி இப்படி உள்ள பல்வேறு மாவட்டங்களுடைய தோழர்கள் கொண்ட பிரதிநிதிகளை கொண்ட மாநில மாநாடு 18, 19ஆம் தேதி கோவை நடக்கும். அது முடிச்ச ஒருபாடு இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்குது. இந்தியா போகிற கேரளாவில் நடக்கும், கர்நாடகாவில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்கும், ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில், வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில், பஞ்சாபில் ஒரு தோழர் குறிப்பிட்ட போது நானும் தோழர் விஜயம் 2 பேரும் இந்த அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கமிட்டி உறுப்பினராக இருக்கும். மத்திய குழு எல்லா மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய முக்கியமான தோழர்களுடைய கொண்ட ஒரு அகில இந்திய அமைப்பு. எங்களுடைய கட்சியினுடைய போன தடவை நடந்த மாநாடு 2022ஆம் ஆண்டு கேரளாவில் 18வது கட்சி காங்கிரஸ் நடக்கும். இப்போ நாம் நடக்க போகிற கான்ஃபரன்ஸ் வந்து 13வது கட்சி காங்கிரஸ் கர்நாடகா மாநிலத்தில் ரைச்சூரில் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நடக்கும். இந்த 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரும்போது 4 நாட்கள் 5 நாள் மாநாடு. இப்போ இது வந்து சின்ன மாவட்டமாக இருக்கிற வேற விஷயம் தான். இப்போ 5 நாள் மாநாடு நடக்கும்போது அங்கே என்னென்ன வரும் அப்படின்னு கேள்வி. இந்த உலக நிலைமைகள் முழுவதும் பேசப்படும். அங்கே இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாதாரண விஷயமா பெட்ரோல் கேஸ் பிரச்சனை வந்து கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை இதெல்லாம் வந்துருக்குது. இது வந்த உடனே கேட்டாங்க என்ன விஷயம். அது ஈரான் மேலே வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து படையெடுத்துக்கிறாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கு தொடுக்கிறதுனால ஈரான் வழியாக வரக்கூடிய இங்கே வரக்கூடிய எண்ணெய், கேஸு இதெல்லாம் பூரா வந்து அந்த கடல் பகுதியில் உள்ள தடுத்து வைக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் சொன்னால் இதனுடைய உலக நாட்டுடைய எண்ணெய் கொடுக்கறது யாருன்னு கேட்டால் உலக நாடுகளும் எண்ணெய் வளங்களை சப்ளை பண்ணுறது யாருன்னு கேட்டால் அரபு நாடுகளிலிருந்து நிறைய வருது. அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய வெனிசுலா போன்ற நாடுகளிலிருந்து வருது, ரஷ்யா நாடுகளிலிருந்து வருது. இப்படி பல உலக நாடுகள் இருந்தாலும் எண்ணெய் வந்து இந்தியாவை போன்ற நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ண முடியாது. இந்த நிலையில் யுத்தம் வரும்போது இந்த ஈரானுக்கு மேலே இஸ்ரேல் நாடும் அமெரிக்காவும் சேர்த்து சொல்லக்கூடிய இந்த யுத்தத்தின் விளைவாக எல்லா நாடுகளுக்கும் வரக்கூடிய எண்ணெய், கேஸு, ஆயில் இன்னும் பல்வேறு பொருட்களுடைய சப்ளை நின்று ஈரானுக்கும் அரபிய நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி இருக்கு. அது ஹர்மூஸ் நீரிணைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வழியாக தான் கப்பல்கள்லாம் வரணும். கப்பலெல்லாம் அதுக்குள்ளே வந்தாச்சுன்னா மட்டும்தான் பல நாடுகளுக்கு எண்ணெய் போக முடியும். பெட்ரோல் கொண்டு வர முடியும், டீசல் கொண்டு வர முடியும், மற்ற எண்ணெய் கொண்டு வர முடியும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அது போல யுத்த காலமாக மாறிடுது. அந்த போர் கப்பல் எந்த கப்பலும் உள்ளே வர முடியாது. வர முடியாத அளவுக்கான நிலைமை மோசமாக இருக்கு. இப்போ என்ன ஆச்சு, இப்போ நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த எண்ணெய் நம்மகிட்ட எண்ணெய் கிடையாது. நம்ம நாட்டில் எண்ணெய் இருக்கான்னு கேட்டால் இல்லை, கேஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நமக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதாரமும் பாதிக்கும். அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே என்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம நாட்டில் இப்படி எண்ணெய் நெருக்கடி வந்ததுன்னு சொன்னால் ஏற்கனவே ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பான். ஏதாவது 1 மாதம் ஸ்டாக் பிடிக்கும், 2 மாதம் ஸ்டாக் பிடிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த திட்டமிடல் இல்லை. ஏற்கனவே வாங்கும்போது இந்த யுத்தம் நடக்கிற காலத்துல தான் விலையேறுது. மற்ற நேரத்தில் விலையேறது கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிற நேரத்துலையும் நம்ம அதிக விலை கொடுத்தோம். அந்த காசு வந்து மிச்சமாகும். அது நமக்கு கொடுக்குறது இல்லை, நமக்கு பகிர்ந்து கொடுக்குறது இல்லை. நேர்மாறாக இப்போ விலை ஏறிச்சுன்னா நமக்கு தலையில ஏற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஏற்கனவே ஒரு பக்கம், கேஸ் கட்டுப்பாடு ஒரு பக்கம், கேஸோட விலை ஏறுறது ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து உலக நிலைமைகள். இந்த இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அகில இந்திய மாநாடு நடக்கும்போது இந்த விஷயம் நாங்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட சொல்லணும். ஆனால் இந்த உலகத்தை யார் ஆதிக்கம் செலுத்துறாங்க, எதுக்காக இந்த சட்டம் வருது, ஏன் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயங்களை பற்றி ஒரு சர்வதேசிய விஷயங்களை பற்றி நாம் அந்த மாநாட்டில் பேசணும். அந்த மாநாட்டில் விவாதிக்க போகிறோம். உலக விஷயங்கள் கொண்டு பேச, அதாவது அகில இந்திய அளவில் ஒரு கமிட்டி இருக்கிற ஆட்கள் வந்து
இந்த உலகம் முழுவதும் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. உலகத்துடைய பல்வேறு தொழில்கள் அமெரிக்காவில் நடக்குது, ரஷ்யாவில் என்ன நடக்குது, சீனாவில் என்ன நடக்குது, கியூபாவில் என்ன நடக்குது, உலக நாடுகளுடைய நிலைமை என்ன, இந்த உலக நாடுகளுடைய யார் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இந்த மாதிரி வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முழுக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களை கொள்ளையடிக்குது. கட்சி சின்னதாக இருக்கலாம், பெரிய கட்சியாக இருக்கலாம். அப்போ இதை யாரும் புரிந்து கொண்டு அரசியல் பேசுறதில்லை. இப்போ சினிமா ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாம் என்ன பார்க்கணும்னு சொன்னால் இது சரியாக தப்பாகிறது ரெண்டாவது விஷயம். இங்கே மக்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த ஆள் போனால் பரவாயில்ல, இந்த ஆள் போனால் பரவாயில்ல, எவரோ ஒருத்தவர். ஏன்னா கடந்த காலத்துடைய ஆட்களில் எல்லாருமே தப்பு பண்ணிக்கிறாங்க. போல சொல்லி போது மணல் கொள்ளையடிக்கிறது ரெண்டு கட்சிக்கு வித்தியாசம் கிடையாது. அதிமுக வேற, திமுக வேறன்னு கிடையாது. கொள்ளைங்கிறது பொதுவான விஷயம். அதிமுக மணல் கொள்ளையடிப்பான், மலையை தோண்டுவான், நாசம் பண்ணுவான், வயல்வெளிகளை நாசம் பண்ணுவான், அதெல்லாம் கொள்ளையடிச்சு ரியல் எஸ்டேட் போடுவான். எல்லாமே அவனும் செய்வான், இவனும் செய்வான். கமிஷன் வாங்குறது எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த கமிஷன், இந்த விஷயங்கள் இருக்கு. அப்ப இப்படி ஒரு ஆட்சி, இப்படிப்பட்ட நிலையில மக்கள் என்ன பார்க்கறாங்கன்னா, எவனுக்காவது ஒரு குப்பை யாராவது பரவாயில்ல, எவராவது ஓட்டு போடுறது முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நிலைமை வந்துருக்குது. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம், அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியலுங்கிறத அவங்க சொல்றது உலகத்துடைய பொருளாதாரத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகள். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எல்லா நாட்டிலே வளங்களும் வேணும். உலக நாடுகளை முழுதும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருந்தா மட்டும் அவங்களால வாழ முடியும். நமக்கு என்ன பிரச்சனை சொன்னா, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஏன் இந்த நிலைமை வருதுங்கிறது மக்களுக்கு தெரியாது. மக்கள் சொல்ற பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்து அடுப்பெரியுதா, சாப்பாடு ஆகுதா, அப்ப அதுக்கான வருமானம் எங்கிருந்து வருது, இதெல்லாம் தான் அந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனை. இந்த மக்களுக்கு என்ன வேண்டியதில்லை சொன்னா, இவனுக்கு அறிவு வேண்டியதில்லை, இவன் ஒன்று தர வேண்டியதில்லைங்கிற மாதிரியான முடிவில் வந்து உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு மக்களை கொள்ளையடித்து கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மறுபை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம், வீடு இல்லாத நிலைமை, வாழ்வாதாரம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு வரக்கூடிய எவ்வளவு விமானம், 8000 கோடி ரூபாய்க்கு விமானம், 8 கோடி ரூபாய்க்கு காரு, கண்ணாடி வந்து கண்ணாடி 10 லட்சம் ரூபாய் கண்ணாடி, கையில் போடுற வாட்சி பல லட்சம் ரூபாய், போடக்கூடிய கோட்டு சூட்டு 10 லட்சம் 20 லட்சம். இவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கைகள். இந்த நாட்டுடைய சொத்துக்களை முழுவதும், இந்த நாட்டில் மிகப்பெரிய சொத்துக்களை முழுவதும் அம்பானி வகையாளர்களும் அதானி வகையாளர்களும் கூட கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க. ஆயிரக்கணக்கான இங்கே மருந்து ஒரு பக்கம் வாழ முடியாத சூழல். ஆனால் அவர்களுக்கு செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய செல்வங்கள் குறையில. உலக நாடுகளுடைய எல்லா விதத்தையும் காற்றை வியாபாரம் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு காற்று நம்ம கண்ணல் பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய அலைபேசி இருக்கு இல்லையா, இந்த அலைபேசிங்கிறது காற்று. இந்த காற்றை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு காற்று வியாபாரம் பண்றான். தண்ணீர் வியாபாரம். இன்னைக்கு குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணி கிடையாது யாருக்கும். தண்ணி வியாபாரம் பாட்டில் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் பாட்டிலையும் கேன்லையும் கொண்டு வந்து நிறுத்தி நமக்குள்ள தண்ணி. பழங்குடி மக்கள் பத்தியில் போவான். மலை இருக்கு, மலையில தண்ணி இருக்கும். மலையில் இருந்து வரக்கூடிய ஊற்றுக்கள் தண்ணி, அந்த தண்ணி நீரோடையாக மாறி ஆறாக மாறி பெரும்பெரிய ஆறாக மாறும்போது அதில் மின்சாரம் எடுக்கிறான். அந்த தண்ணி வச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவான். ஆனால் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த மலையில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இவங்க வந்து 2 பைப்பு போட்டு கொடுப்போம். பைப்பு போட்டு கொடுத்து, உங்களுக்கு பைப்பு நான் தான் கொடுத்தேன், அவனுக்கு வீட்டில் ஒரு இலவச பல்பு போட்டு கொடுத்து, உனக்கு பல்பு நான் தான் போட்டு கொடுத்தேன். ஆனால் எங்கேருந்து வருகிற தண்ணி அந்த மலையிலிருந்து வரும். ஆனால் அவனுக்கு குடிக்கிற தண்ணி கிடைக்காது. இந்த தண்ணீர் பூரா வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. நிலங்கள் கொண்டும் இன்னைக்கு முதலாளிகளுடைய பெரு நிறுவனங்கள் சம்பாதிப்பதற்கான நிலங்களாக மாற்றிவிட்டது. உணவு பயிர் முதல்ல அந்த காலத்துடைய உணவு பயிர் வேற, இப்போ இருக்க உணவு பயிர் அப்படின்னு சொன்னா அரிசியோ கருப்போ மற்ற உணவு. இன்னைக்கு எல்லாம் வந்து உலகளாவிய முறையில் ஒரு பருப்பு வடை செய்யணும். இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம வீட்டில் இருந்து இருக்கிற பொருள் வச்சு ஒரு பருப்பு வடை செய்யணும். பருப்பு வடைக்கு பருப்பு உத்தரப்பிரதேசத்துக்கு வரணும், அல்லது மகாராஷ்டிரத்துக்கு வரணும். மிளகா ஆந்திராவிலிருந்து வரணும். பெருங்காயம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரணும். நம்ம ஊரில் கிடையாது. இந்தியாவில் முளைக்கிறதுல ஆப்கானிஸ்தான் இது பெருங்காயம் சாப்பாடு வைக்க முடியாது. அந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, அந்த பெருங்காயம் நம்ம ஊரில் கிடையாது.
ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு செடியிலிருந்து பொறுக்கி அதிலிருந்து வரக்கூடிய வேர்களோட பசை எடுத்து பெருங்காயமாக கொண்டு வர்றாங்க. அதான் இன்னைக்கு உலகம் அந்த பெருங்காய காப்பரம் பண்ணி மைதாமாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமான பெருங்காயம் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஏமாத்த வேலை வேற விஷயம். இந்த ஒவ்வொரு பொருளும் ஒரு பருப்பு வடைக்கு நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போகணும், உத்தரப்பிரதேசம் போகணும், என்னைக்கு வேற பக்கம் போகணும், நீங்கள் மிளகாய்க்கு ஒரு பக்கம் போகணும், பெருங்காயத்து ஒரு இடத்துக்கு போகணும், அது சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் கூட அப்போ இப்படி இல்லை. ஆனால் இந்த பொருட்களை முழுவதும் கையகப்படுத்தி யார் சொன்னா இந்த பெருநிறுவனங்கள். அவன் நினைக்கணும் என்ன விலைக்கு விற்கிறதுன்னு சொல்லி அவன் தான் சண்டை. அதை கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டா மாடர்னைசேஷன் சொல்லக்கூடிய முறையில் வந்து எல்லாம் பவுடரா பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வீட்டா மசாலா கறி மசாலா வேணுமா கறி மசாலா பவுடர். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருளுடைய கையகப்படுத்திட்டு போகிறா பெருநிறுவனங்கள். செல்போனு அவங்க கையில், அது வரக்கூடிய கனெக்ஷன் கொடுக்குறது அவங்க கையில், வண்டி நமக்கு வசதி இருக்கோ இல்லையோ இந்த டியூபில் இறக்கேஜ் நிறைய காரு எல்லா வசதிகளும் இதெல்லாம் வந்து வரும்போது இதனால செலவு பெட்ரோல் எங்கேருந்து வரணும், அரபு நாடுகளிலிருந்து வரணும், 1000 எங்கேருந்து வரணும், அரபு நாடுகளிலிருந்து வரணும். அவருக்கு டீ குடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்தியாவிலிருந்து போகணும். அரபு நாட்டுக்காரருக்கு கூட இந்த யுத்தம் வந்தோம்னா நமக்கு பெட்ரோல் பிரச்சனை வந்த மாதிரி அவருக்கு டீ குடிக்கிற பிரச்சனை வந்தாச்சு, அவருக்கு மசாலா பிரச்சனை வந்துருக்குது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுனா கிடையாது. இப்போ இந்தியா ஒரே நாடும் பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் போன வருஷத்துக்கு எங்களுடைய மாநாடு ஒரு வீரம் நிகழ்ச்சி நடந்த மாநாடு பஞ்சாபில் நாங்கள் போயிருக்கிறோம். பஞ்சாபில் போய் பார்த்தா சுற்றி எடுத்துறாங்கலாம் போய் பார்த்தா ஒரு வாழை மரத்தை காணும், ஒரு வாழை மரம் கிடையாது. இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம், பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம், ஜலந்தர் போகிறோம், அந்த ஜாலியன் வாலா பாக்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்குறோம். எல்லாம் முடிச்சுட்டு அந்த பார்டருக்கு வரும்போது அந்த ஸ்டேட்டு கூட சுற்றி பார்த்தா வாழைப்பழம் தமிழ்நாட்டிலேருந்து போகணும், கேரளாவிலேருந்து போகணும், அங்கே வாழை முளைக்காது. அங்கே என்ன பண்ணாது, வாழை முளைக்காது. நம்முடைய மரங்கள் எதுவும் அங்கே முளைக்காது. இந்தியாவுக்குள்ள அங்கே முளைக்கிற மரம் நம்ம இதில் முளைக்காது. அங்கே கோதுமை விளையும் இங்கே விளையாது, அங்கே கோதுமை விளையும் இங்கே விளையாது. அப்போ இந்தியா மொத்தத்தில் என்ன விஷயம் கேட்டால் ஒட்டுமொத்தம் ஒரே மாதிரி இல்லை. இன்னைக்கு எல்லோருடைய இதில் வரக்கூடிய லாபங்களை முழுவதும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் வெறுமனே பேசிட்டு இருக்கிறத விட நாம் அதுக்காக ஆவணங்கள் இந்த விஷயங்கள்ல இதுக்கு ஒரு திட்டம் இந்த நாட்டில் எப்படி மாற வேண்டும். சின்ன கட்சியாக இருக்கலாம் நாம், ஆனால் இந்த சின்ன கட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய கட்சியில தலையில வரும். அவன் பாடியில கொண்டு போயிருக்கான். இந்த உரிமைங்கிற விஷயம் வந்து நாம போராடி 10 பேர் சேர்ந்து போராடிட்டோம், இந்த கோரிக்கை சரிதானா அப்படிங்கிற கோரிக்கை நாம் முன்வைப்போம். அவங்க அந்த கோரிக்கை வந்து அவங்க அடுத்தவங்க மண்டையில் ஏறுது. 8 மணி நேரம் வேலை வேணுங்கிற கோரிக்கை நாம் முன்வைத்தோம் சர்வதேச அளவில். இன்னைக்கு எல்லா கட்சிக்காரரும் 8 மணி நேரம் வேலை வேணுங்கிறா. எல்லா கட்சிக்காரருக்கும் அந்த கோரிக்கை தப்பான கோரிக்கை யாருன்னு சொல்லுங்க. பெண்கள் சமசமமாக நடக்க வேண்டும். எல்லாரும் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நான் இந்த ஊருக்காரன் தான், பிறந்தது இங்கே. ஆனால் ஒரு 18-14 வயசில் கோயம்புத்தூர் போயிடுச்சு, அங்கே செட்டில் ஆகிட்டோம். நான் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை சில விஷயம் எனக்கு தெரியும். என்ன விஷயம் கேட்டால், இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே இந்த மாவட்டத்தில் தான் தீர்ந்தாமை கொடுமைன்னு சொல்லி விஷயம். 18 ஜாதி பெண்கள் இங்கே ஒரு 10 நாடார்கள் மற்ற இதர ஜாதிகளை சேர்ந்த 18 ஜாதி பெண்கள் மார்பு மறைக்கக்கூடிய உரிமை கிடையாது. இதுதான் ஒரு சொல்லாங்க. எங்கே இருக்கு, பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க, எஸ்எல்பி ஸ்கூல் இருக்கு. எஸ்எல்பின்னா என்ன, நம்ம ஸ்கூல் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன், எஸ்எல்சி தான் படிச்சேன். அந்த ஸ்கூலுக்கு பேர் வந்து சேது லட்சுமி பாய் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த சேது லட்சுமி பாய்னா யாருன்னா திருவிழாபுரம் சமஸ்தானத்துடைய மன்னருடைய ராணியன். இன்னொரு ஸ்கூலுக்கு அங்கே எஸ்எம்ஆர்வி ஸ்கூலுக்கு பேர் என்ன சொன்னால் ஸ்ரீமூல ராமவர்மா. அந்த ஸ்கூலுக்கு பேர் ஸ்ரீமூல ராமவர்மா ஸ்கூலு. அந்த ஸ்கூல் யார் இருக்குன்னா திருவிழாபுரம் சமஸ்தானத்துடைய. இங்கே நீங்கள் தெரியும் இல்லையா, போகிற தலப்பழம் இருக்குது, தக்கலை வந்து திருக்கச்சத்தை போகிற வழியில் தலப்பழம் இருக்குது. இந்த தலப்பழம்ங்கிறது என்ன சொன்னால் வேலுத்தலைவாய் தம்பின்னு சொல்லுவோம். வேலுத்தலைவாய் தம்பியினுடைய பேரில் இருக்கு தலப்பழம். அந்த குளம் தலப்பழம் அவர் கிடக்கு. இது பத்மாவரம் கோட்டை இங்கே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல முதல்ல யாரும் நுழைய முடியாது. பத்மநாபசாமி கோயில், இன்னுடைய கோயில்களில் கூட பெண்கள்
கோயிலுக்கு போக சொன்னா மார்பு மறைக்க முடியாது. அதுக்கு ஒரு போராட்டம் கன்னியாகுமரி போராட்டம் நடந்தது. அது மட்டும் இல்லை, வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த துரோக சமஸ்தானம் என்ன சொன்னாங்கன்னா மாவு மறைக்க கூடாது, அதுக்கு வரி போட்டாங்க. சொல்வதற்கு நமக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு. அதுக்கு ஒரு முறை வரி இருக்கு. திறந்த மார்போடு பெண்கள் நடக்கணும். ஆண்கள் வேண்டாடித்தாரம் பார்ப்பதற்காக வேண்டி மார்பு மறைக்க கூடாது. அது வரி எப்படி போட்டான்னு சொன்னா அதோட பொறுமையான விஷயம் சொன்னா அளவு பார்த்து வரி போட்டார். இது ஒரு பெரிய விஷயம் நடந்தது. யாருக்கு இங்க தெரியாத வரலாறு விஷயங்கள் இருக்குங்க. அப்ப இங்க என்ன நடந்தது? வரி வசூல் பண்ணுறதுக்கு போறான். ஒவ்வொரு வீட்டா போய் வசூல் பண்ணுறதுக்கு போறான். போகும்போது ஒரு வரி கொடுக்க முடியாதுங்கிற விஷயம் பேசப்படும். ஒரு பெண் வீட்டில் நன்கோலி அந்த பெண் வீட்டில் போய் வரி கேட்கும்போது அந்த பெண்ணு பார்த்தா வாழை இலையில ஒரு முறை அறுத்து வச்சு கொடுத்துட்டு இறந்து. அப்போ முடிவு அடுத்து வாழையில வச்சுக்கூட நீ வரி கொடுக்க முடியாதா? வச்சுக்கூட சங்கியாலயத்தில் கண்ணகியினுடைய கதை இருக்கும். கண்ணகி சிலப்பதிகாரத்தில் கண்ணகி ஒரு முறை அடுத்து மதுரை தீ வைத்தான். ஒரு முறை அடுத்து மதுரையை தீ வைத்தான். கோப்படிஜோடைய தண்டனைக்குள்ளாக்கப்படுது. கோவலன் தண்டிக்கப்படுறான், கொலை செய்யப்படுகிறான். கோவலன் கொலை செய்யப்படும் போது கண்ணகி கோபம் வருது. கண்ணகி கோபம் வரும்போது